ஹாய் guys, வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு வந்து டே எப்படி போகுது அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் guys, இந்த மாதிரி மோர் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் guys, வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இடையில ஒரு 6 monthஸாக வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு 6 month ஆகுது. ஏன்னா 6 monthதாக வந்து இந்த லாங் வீடியோ எடுத்து எனக்கு அப்லோட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை, பிஸியாகவே இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். ஸோ அதனால தான் இப்போ வந்தேன். அதுவும் இல்லாமல் என்னோடய சேனலில் ஒரு சில இஷ்யூஸ் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னாக்கா, ஜிமெயில் ஐடி லாக் ஆனதுனால என்னால் என்னோடய சேனல் எடுக்க முடியல. ஒரு 1 month வரைக்கும் என்னால் என்னோடய ஐடியை ரெக்கவர் பண்ணி எடுக்கக்கூட முடியாததுனால என்னால் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, தஞ்சாவூரில் இருக்கிற வண்டர் வேர்ல்டு தீம் பார்க்குக்கு தான் போகிறோம். ஸோ இங்கே வந்து சம்மர் டைமாக இருக்கா. ஸோ அண்ணனும் ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே எல்லோரும் ஒரு ட்ரிப்பாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து தஞ்சாவூரில் வண்டர் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த தீம் பார்க்கில் வந்து ப்ரைஸ்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சீனியர் சிட்டிசனுக்கு 650. அதாவது அவங்களுக்கு ப்ளூ கலர் டேப் விட்டுடுவாங்க. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு ப்ளூ டேப்பு, அப்புறம் குழந்தைங்க 90 சென்டிமீட்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒயிட் கலர் டேப் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து 140 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க 650 ரூபா. ஸோ அவங்களுக்குமே வந்து ப்ளூ டேக் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேக்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதையும் இந்த 1 by 1 சொல்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து 800 ருபீஸ். அதாவது எங்களுக்கு எதுக்கு 800 ருபீஸ் அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து 140 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளவங்க எல்லாருக்குமே 800 தான். ஸோ அப்படி பார்த்துட்டு எல்லாருமே வந்து டேபை போட்டுட்டு எல்லாருமே வந்து போஸ்ட் எடுத்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த டேப் எதுக்கு அப்படின்னாக்கா, குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அதாவது 11 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களாம் கொஞ்சம் பெரிய பெரிய ரைடுக்குள்ளே வந்து அலோடு கிடையாது. அதாவது 15 வயசு உள்ள குழந்தைங்க மட்டும்தான் பெரிய ரைடுக்கெலாம் அலோடு. அதுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்குலாம் அலோடு கிடையாது. ஸோ அதனால தான் இந்த சென்டிமீட்டரை பார்த்துட்டு எல்லோ டேக் ஒட்டுறாங்க குழந்தைங்களுக்கு. அது பார்த்தாக்கா என் பையன் எல்லாருக்குமே எல்லோ டேக் தான். ஸோ அவனால் அந்த பெரிய பெரிய ரைடுக்குள்ளெல்லாம் வர முடியலன்னு செம்ம காண்டு. ஸோ இருந்தாலும் ஓகேடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் வேறு ரைடில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை வந்து 1 by 1 உட்கார வச்சோம். அப்புறம் சீனியர் சிட்டிசன் அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்களுக்குமே எல்லாமே ஃப்ரீ தான். அப்படி வந்து 800 ருபிக்கு என்ன பெனிஃபிட்னா, உள்ளே இருக்கிற எல்லா ரைடுமே ஃப்ரீ, அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ரைடு போய் உட்காரிங்கன்னா அது எத்தனை தடவை நீங்கள் உட்காந்து ஏச்சாலும் அவங்க மூஞ்சி செழிக்க மாட்டாங்க. ஸோ அத்தனை தடவை, ஏன்னா நமக்கு அங்கே டைமே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ஒவ்வொரு ரைடுக்குள்ளே போய் உட்காந்தோன்னாலும் ஒரு தடவை 2 தடவை தான் போக முடியும். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே வாட்டர் ரைடு. ஸோ வாட்டர் ரைடு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா யாராலையுமே வந்து இந்த பக்கம் வர முடியாது. ஏன்னா நம்ம ஈரமாக இருப்போம் இல்லையா, ஸோ ஷாக் அடிக்கும் அப்படின்றதுனால 12 மணிக்குள்ளே தான் எந்த ரைடாக இருந்தாலும் போயிட்டு வரணும். நீங்கள் வந்து ஹார்ஸ் ரைடாக இருக்கட்டும், இது ஜம்ப் பண்ணி இது குழந்தைங்களுக்காக. அதுக்கப்புறம் இன்னொன்று இருந்துச்சு, சீசா மாதிரி, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, அது பெரியவங்க உட்காரலாம். இது வந்து குழந்தைங்களுக்கானது. ஸோ இது வந்து ப்ளூ டேக் ஒட்டியிருக்கிற குழந்தைங்களுக்கு. ஸோ எல்லாமே ஓகே. ஒரு 2 ரைடு இருக்குது, அது ரொம்பவுமே கொடூரமாக இருக்குது. முடியல, குடல்லாம் வெளில வந்துடும், அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. ஸோ நான் ஒரே ஒரு ரைடில் தான் உட்காந்தேன். முடியல, தலையெல்லாம் சுற்றி வாந்தி எடுற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அதே மாதிரி ஹெவி ரைடு ஒரு 2 3 இருந்துச்சு. பட் வேண்டாம், நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நம்ம அதில் உட்காரல. ஸோ நாங்கள் வந்து இருந்த அத்தனை ரைடில் மிஸ் பண்ணது ஒரு 3 ரைடு. ஏன்னா அது ரொம்ப ஹெவி, குடல்லாம் புளிச்சிக்கும். அதாவது அது இன்னும் சொன்னாங்க, அதுக்கு பேர் கப் அண்ட் சாஸ் மாதிரி. அதில் ஒரு இந்த ரைடு பிரேக் டான்ஸ். ஓகே, பிரேக் டான்ஸ் ரைடு, அதுவுமே வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது, முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன், உட்காரலை. இதில் வந்து குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு ஜாலியாக அந்த ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்ததா. ஸோ வீட்டில் நிறைய குட்டீஸ் ஃபேமிலியாக போனதுனால அதுக்கப்புறம் இந்த கப்பில் உட்காந்துக்கிட்டோம். நாங்கள் ஐஸ்கிரீம் கப்பில் உட்காந்துக்கிட்டோம். இது ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது, இதுலேயுமே உட்காந்துக்கலாம். ஸோ இதுவுமே நல்லதாக இருக்குது, நம்ம எவ்வளோ தடவை வேணாலும் உட்காந்துக்கலாம். நாங்கள் வந்து 12 மணி வரைக்குமே ஃபுல்லாக ரைடு. நாங்கள் 10:30 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டோம்.
10:30 நாங்கள் காலையிலேயே வந்து 7:30 மணி போல் தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஸோ வீட்டிலேருந்து தஞ்சாவூர் வந்து ஒரு 2:30 மணி நேரம் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நாங்கள் 10 மணிக்குள்ளே உள்ளே போயிட்டோம். அந்த டிக்கெட்லாம் உள்ளே வாங்கிட்டு உள்ளே வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் இதெல்லாம் குழந்தைங்களோட ரைடு. இதாவது சின்ன சின்ன குழந்தைங்க ஃப்ரீன்னோம் இல்லையா? ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இது. ஸோ இதில் வந்து எங்கள் அக்கா பேத்தியை உட்கார வச்சோம். அதை அழுதுகிட்டு பயங்கரமாக பயந்துருச்சு. விட்டுட்டோம். என்னுடைய பையன் தான் இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணார். இந்த ட்ரெயினில் உட்காரலாம். இந்த ட்ரெயினை பற்றி சொன்னால் இதில் ஒரு 2 ரவுண்டு தான். 1, 2 அவ்வளோதான். அதோடு நிறுத்திடுறாங்க. இதுவுமே அன்லிமிட்டெட் தான். அன்லிமிட்டடாக தான் இருக்குது. பட் என் பையன் செம்மையாக என்ஜாய் பண்ணான். சரி என் பொண்ணுங்க வந்து முடியலம்மா வாமிட் வருது என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு உட்காந்துட்டா. தம்பி தான் செம்மையாக என்ஜாய் பண்ணான். ஏன்னா அவருக்கு வந்து பெரிய பெரிய ரைடில் உட்காரத்துக்கு ஆசை. பட் அங்கே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. குழந்தைங்களுக்குலாம் நாட் அலவுடு, தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேர் மாதிரி உட்கார வச்சு இப்படி பெல்ட்டு மாட்டிடுறாங்க. சரி இங்கே டைம் மிஷின் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். பட் இது வந்து நல்லா மாவாட்டுற மிஷின் மாதிரி ஆட்டுனுச்சு. அதிலே குடல்ல இருக்கிறதெல்லாம் வெளில வந்துருச்சு. ஸோ அந்த ரைடு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இது ஓகே. ட்ரெயினை பார்த்தா அது 2 தான். பாக்கி எல்லாமே ஒரு 5 நிமிஷம் போல் சுற்றுறாங்க. பட் ட்ரெயின் மட்டும் 2 செகண்ட் தான் போயிட்டு வருது. அதுக்கப்புறம் குட்டி ட்ரெயின், அதாவது குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி குட்டி ட்ரெயின் நிறையா இருந்துச்சு அங்கே. ஸோ அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இது வந்து ராட்சச ராட்னான்னு சொல்லுவோம்ல. ஸோ அதில் வந்து ஸ்பீடு பத்தலை. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றுங்க. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. இந்த ராட்சசன் ராட்னான்னு சொல்லுவோம்ல அதில் அந்த கம்பிலாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. பயம் இல்லாமல் இருக்குது. நான் சின்ன வயசில் ஒரு தடவை போயிருக்கேன். ரொம்ப பயமாக இருக்கும். ஆடும் டங்குன்ட்டு. ஏன்னா அது ஹெவியாக போகும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் போடுறாங்க. அந்த கம்பி வந்து நம்ம தலை வரைக்கும் கம்பி வச்சுருக்காங்க. ஸோ பயம் இல்லாமல் குழந்தைங்க வச்சுட்டாங்க. பட் ஒவ்வொன்றுத்துக்கும் 3 பேர் தான் அலோடு. ஒவ்வொரு ரைட்லேயுமே சிங்கிளாக உட்காரும்போது ஓகே. இப்படி கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது உட்காரணுன்னா அது 3 பேர் தான் ரைடு அலோடாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இல்லை. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டோம். ஒவ்வொரு இதுலேயும் 3 குழந்தைங்கள உட்கார வச்சுட்டு ஸோ நாங்கள் எல்லாருமே இங்கே உட்காந்தோம். அப்படியே இது ஒரு ரைடு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது ரொம்ப பயமாகவே இல்லை. எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. காற்றும் அடிச்சுது. ஸோ அப்போல்லாம் அங்கே பாருங்கள், மேலேருந்து உங்களுக்கு தெரியும். அது வாட்டர்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ இந்த கப்பலில் இதில் நாங்கள் போகலை. ட்ராகனில். ஏன்னா ட்ராகன் சின்னதாக இருந்தது. இந்த ஸ்பீடு பத்தலை. அதாவது ஸ்பீடு கம்மியாக தான் வச்சு அவங்க பண்ணுறாங்க. ஸோ ட்ராகன் மிஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து பார்த்தாக்கா அந்த ஒரு மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு சொல்ல தெரியல. பட் ஓகே அப்படின்ட்டு அதுக்குள்ளேயும் போக முடியல. அப்புறம் நாங்கள் அப்படியே தண்ணியில் இறங்கிட்டோம். ஜாலியாக வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து நமக்கு கால் வரைக்கும் தான் இருக்குது. பயம் இல்லை. இது வந்து குட்டி குட்டி குழந்தைங்க, அதாவது இது வந்து குழந்தைங்க ரைடு போனேன். வாட்டர் ரைடு வந்து இது குழந்தைங்களுக்கானது. ஸோ பெரியவங்களுக்கு வந்து பேக்கில் பார்த்திங்களா 3 மாடி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு தான் பெரியவங்களுக்கு இருக்குது. ஆனால் மாடிப்படி ஏறி இறங்குறதுக்குள்ளே காலில் தெம்பு வேணும். ஸோ அந்த அளவுக்கு 3 மாடிக்கு வந்து நமக்கு அந்த டியூப் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை நம்ம எடுத்துகிட்டு தான் போகணும். அங்கே கிடையாது. எடுத்துகிட்டு போய் வரத்துக்குள்ளே ஒருத்தவங்க வந்து 2 ரைடு போகலாம். அவ்வளோதான் போக முடியும். அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா மாடிப்படி அவ்வளோ தூரம் ஏறி, ஏன்னா கையிலேயே வெயிட்டு தூக்கிட்டு மேலே போயிட்டு மேலேருந்து இறங்கி வரும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் போயிட்டு வந்தோம். ஸோ அந்த இடத்த பாருங்கள், வியூ அழகாக இருக்குது. நாங்கள் அப்படியே வியூவை பார்த்துட்டு பசங்களாம் ஜாலியாக அங்கே வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மதியம் சாப்பாடு அலோடு கிடையாது. ஃபஸ்ட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். சாப்பாடு அலோடு கிடையாது. இதுதான் பெரியவங்களுக்கான ரைடு. இதில் வந்து எங்கள் அண்ணன் பசங்களாம் செம்ம ஜாலியாக வைப் பண்ணாங்க. ஒருத்தவனும் 2 தடவை ஏறி இறங்கினானுங்க. பட் முடியல பெரிய அத்தை, எங்களால் ரொம்பவே ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நான் நினச்சேன் அங்கே போயிட்டு நம்ம ஒரு கேமரா எடுக்கலாம். பட் பயங்கர ஸ்பீடாக வரதுனால அங்கே அவங்க மொபைல் அலோடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப ஸ்பீடாக வந்து கீழே தள்ளும், மொபைல் தண்ணியில் போயிடும், உங்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்றதுனால என்னுடைய மொபைலை நான் எடுத்துகிட்டு போகல. என் அண்ணன் வந்து எந்த இடத்துலையுமே இறங்கலை. நான் இறங்கலம்மா, நீங்கள் எல்லாருமே விளையாடுங்க, நான் வேணால் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி தரேன்ட்டு. ஸோ அண்ணன் மொபைலில் எல்லாமே வீடியோ பிடிச்சி கொடுத்துச்சு. நாங்கள் அப்படியே ரைடு போயிட்டு எல்லாமே பார்த்து ஜாலியாக இருந்துட்டோம். அது வந்து பெரியவங்களுமே இருக்குது. ஸோ எங்கள் பேக்கில் ப்ளூ கலரில் தெரியுது பார்த்திங்களா, அந்த சர்க்கிள், அதில் வந்து பெரியவங்க போகலாம். அந்த இதுதான் குழந்தைங்களுக்கு, அந்த பக்கம் இருக்கிறது பெரியவங்களுக்கு. ஸோ அதுவுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்னன்னாக்கா என்னால் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து காட்ட முடியல. அது மட்டும்தான் எனக்கு குறை. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்களாம் பார்த்து போங்க. ஏன்னா அந்த இடத்துல தண்ணியில் வந்து
சில பேருக்கு ஒத்துக்குது, சில பேருக்கு ஒத்துக்கல. டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்களுக்குலாம் உடனே அங்கே தண்ணியில் வந்து ஒரு மாதிரி இதாகுது. ஸோ எனக்கு வந்து லோ பிபின்றதுனால எனக்கு வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் இருக்கும்போது என்னால் நீச்சல் அடிக்கவும் முடியல, தண்ணியில் இது பண்ணவும் முடியல. கொஞ்சம் படபடன்னு வந்துருச்சு. எல்லாம் பயந்துட்டாங்க அங்கே. வேண்டாம் ஏறிடுங்க அப்படின்ட்டு. லோ பிபி உள்ளவங்க நீச்சல் அடிக்கிறத தவிர்த்திக்குங்க. என்னுடைய ஓன் அனுபவம் இது. ஏன்னா எனக்கு அங்கே அப்படி தான் ஆணுச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக அந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் நான் தண்ணியிலே இருந்து இது பண்ணனால நமக்கு வந்து அது செட் ஆகலை, லோ பிபி இருந்ததுனால. பட் இந்த ரைடெலாம் செம்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். ஒரு 2 தடவை தான் ஏறினேன். 3வது தடவை கால் எனக்கு வரல, சுத்தமாக என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அண்ணன் பசங்களும் அப்புறம் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஃபேமிலியாக டூர் போயிட்டு வந்ததில் செம்ம ஹாப்பி. ஸோ இதெல்லாமே எல்லாருமே போயிட்டு வந்தோம். ஆனால் என்னன்னாக்கா எடுத்துகிட்டு போயிட்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். நீங்களாம் ஜாலியாக ரைடு போகலாம். வாட்டர் ஃபால்ஸும் சூப்பராக தண்ணி கொட்டுது, தலையில் டமால் டமால்னு வந்து கல்லெல்லாம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வாட்டர் ஃபால்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து கடல் அலை, அங்கேயும் போனோம். செம்மையாக இருந்துச்சு கடல் அலை. நான் அதையுமே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். ஸ்பீடாக வரும், பட் அது வந்து நமக்கு ஸ்பீடாக வரும்போது செட் ஆகாது அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கடல் அலை பார்த்துக்குங்க, இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் இந்த கடல் அலை ஆரம்பித்ததுக்கப்புறம் மற்ற ரைடெலாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த இப்போ நம்ம சீசா வரோம் இல்லையா, இது பண்ணிட்டு வரோம் இல்லையா, சர்க்கிள் இதெல்லாம், அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்கள் போயிட்டு அங்கே கடல் அலையில் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்டர் வேர்ல்டுக்குள்ளே வந்தாக்கா ஸ்பெஷலே இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் என் ஃபேமிலி எல்லாமே ஃபஸ்ட்டு அலை வந்து அடிக்குது பார்த்திங்களா, அந்த இது கயிறு கட்டி வச்சுருக்காங்க, அங்கே நிற்கிறோம் நாங்கள். அண்ணன் பேக்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டோம் நாங்கள். ஜென்ஸுக்கு தனி, லேடிஸ்க்கு தனின்ட்டு ஒரு கயிறு கட்டி தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக தான் இருக்குது. ஜென்ஸும் லேடிஸும் அடிச்சுக்கிட்டு ஒன்றா இது பண்ணுறதுனால இறங்கி போகும்போது தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் மற்ற நேரத்தில் அங்கே எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தனித்தனியாக தான் வச்சுருக்காங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கிடையாது. லேடிஸ்க்கு தனி, ஜென்ஸுக்கு தனி அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி நம்ம ஒவ்வொரு ரைடும் மேலேருந்து போயிட்டு சீசாவில் இறங்கி வந்து, அதாவது சர்க்கிளில் நம்ம வரும்போது லேடிஸ் போகிறாங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் கழிச்சு தான் அடுத்து யாரையாவது அனுப்புகிறாங்க. உடனேலாம் அனுப்புறதில்ல. ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக வந்து இறங்குறதுல நமக்கு வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் படிக்கிட்ட போயிடுறோம். அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வருது. அதனால் அவங்க கொஞ்சம் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக அனுப்புகிறாங்க. அண்ட் இந்த கடல் அலை செம்ம வியூவு. இந்த வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இவ்வளோ கும்பலாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டுலேயே நின்றதுனால நான் தண்ணி நிறையா வந்துச்சு. முகக்குலலாம் ஏறி உள்ளே உக்காந்துட்டோம். ஆனால் பின்னாடி பார்த்தாக்கா அது கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஏன்னா அவ்வளோ ஜனங்க அங்கே இருக்கும். ஒரு 100கணக்கான ஜனங்க, 100 200 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ அத்தனை பேரையும் இறக்கி விட்டுறாங்க. எல்லாருமே இறக்கிறாங்க, பெரியவங்கள்ட்ட சின்னவங்க. எங்கள் அம்மாலாம் செம்மையாக வைப் பண்ணாங்க. அவங்களுக்கு தண்ணியில் வந்து நீச்சல் அடிக்கிறது, போகிறது அப்படிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ணி, நான், அப்புறம் தங்கச்சிங்க, அப்புறம் எல்லாருமே வந்து குழந்தைங்கன்ட்டு. ஸோ எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து ரொம்ப இதாக ஆசையாக இதுலலாம் விளாடணும்னு சொன்னாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அவ்வளோ இஷ்டப்பட்டா. சரி வாடாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் எல்லாருமே போகணும். நமக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து இந்த கடல் நீர் எவ்வளோ வருதுன்னாக்கா, வியூ வந்து நம்ம நெஞ்சு வரைக்கும் தான் வருது. ஸோ அது மேலெலாம் வரல. ரொம்பலாம் முக்கி உள்ளே அழுத்துற அளவுக்குலாம் அவ்வளோ தண்ணி கிடையாது. பட் நல்லாயிருக்கு. ஏன்னா அது ஃபோர்ஸாக வந்து அடிக்கிற வேகத்தில் தான் உள்ளே தண்ணி ஏறுது. மற்றபடிலாம் அங்கே சேஃபாக தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே யாருக்குமே எந்த ஒரு பயமும் இல்லை. நல்லா பத்திரமா தான் அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் அனுப்பி விட்றாங்க. நாங்கள் சின்ன இதில் வந்து இந்த இதில் இறங்கும்போது கூடமே, சர்க்கிளில் இறங்கும்போது கூடமே 2, 3 பேரை அலோட் பண்ணலை. ஒருத்தவங்களை தான் அலோட் பண்ணாங்க. ஏன்னா 2, 3 பேர் போகும்போது கீழே விழுந்து அடிப்படும். அதாவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிப்பட்டு கை கால் முறிவு ஏற்படலாம், இல்லை வேறு ஏதாவது ஆகலாம் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து ஒரே மாதிரி அலோவ் பண்ணல. எல்லோரும் ஒரே இடத்துல அலோட் ஆனது அப்படின்னு பார்த்தாக்கா இந்த வியூவில் தான். இந்த வியூவில் தான், வியூவில் தான் நாங்கள் வந்து கடல் இதில் தான் வந்து க்ரௌடு இருந்துச்சு. மற்றபடி எல்லா இடத்துலையுமே 2 பேரை தான் அலோடு பண்ணுறாங்க. அன்லிமிட்டட். அங்கே 12 மணிக்கு தண்ணியில் இறங்கினவங்க 4 மணி தண்ணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் தண்ணியை விட்டு வரல. ஏன்னா தண்ணி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அங்கே ரைடு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்குது நமக்கு ரைடு. பட் இருந்தாலுமே தண்ணியில் இறங்கிட்டு நீங்கள் போயிட்டு ரைடு போகாதீங்க, ஹெவி ரைடு. ஏன்னா எல்லாமே கரண்டில் ஆகிறதுனால நமக்கு கொஞ்சம் வந்து பாதிப்பு அதிகம்.
முடிஞ்ச வரைக்கும் தண்ணியில் இறங்கிட்டு ரைடு போகாதீங்க. அப்படியே தண்ணியில் இறங்கிட்டு ரைடு போகிற மாதிரி இருந்தாக்கா நல்லா தலையெல்லாம் தோட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு போங்க. அதேமாரிலாம் முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு கூடமே அங்கே பாத்ரூம் அவைலபிளாக தான் இருக்குது. மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியாது, அங்கேருந்து தான் ஃபுட்டு வாங்கிக்கணும். பட் ஃபுட் ரேட்டும் வந்து பிரியாணி வந்து 240, மட்டன் பிரியாணி 250, சிக்கன் பிரியாணி வந்து 200, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 180. ஸோ ப்ரைஸ்லாம் அதிகமாக தான் இருக்குது. சப்பாத்தி 80 ருபி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சாம்பார் சாதம் 80 ரூபா, தயிர் சாதம் 60 ரூபா. ஸோ இப்படிலாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, சாப்பிட்றதுலாம் வந்து எதுவும் சொல்ல வேணாம், நல்லா தான் இருக்குது. பட்டு ரேட் கொஞ்சம் ஹையாக இருக்குது. நான் மற்ற தீம் பார்க்கில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஊருக்கு அவங்க வச்சுருக்கிறது அது கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா தஞ்சாவூர் பக்கம் இருக்கீங்கன்னா தஞ்சாவூர் வண்டர்வேர்ல்ட் தீம் பார்க்குக்கு ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். ஸோ பெரியவங்களுக்கு 800 ருபீஸ், குட்டீஸ்க்கு வந்து 650, அண்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஃப்ரீ. அவங்களுக்கு ஆதார் கார்டு இம்பார்ட்டண்ட். நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. மற்றபடி சின்ன குழந்தைங்க 90 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறவங்களுக்குலாம் ஃப்ரீ தான். ஸோ அவ்வளோதான், மற்ற எல்லாருமே ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு அங்கே பாட்டு போட்டுட்டு நல்லா வைப் பண்ண விட்றாங்க. ஸோ அந்த இடம் உங்களுக்கு அங்கே தெரியுதான்னு தெரில, நான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அங்கே கூடாரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் பிளேஸாக, அந்த இடத்துலையுமே நல்லா ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கிறது இருக்குது. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஸ்விம்மிங் பூல், அந்த ஃபால்ஸு இதுலேயே தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணது. மற்ற எந்த வாட்டர்லேயும் போய் இறங்கலை. ஏன்னா நமக்கு வந்து நீச்சல் அடித்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஸ்விம்மிங் பூலை பார்த்தோன்னே நீச்சல் அடிக்க தான் ஆசை வந்துச்சு. ஸோ அங்கேயே அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லோ பிபி உள்ளவங்க, டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்களாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அவங்களுக்கு அந்த தண்ணி செட் ஆகாது. என்னுடைய ஓன் ஒப்பீனியன், ஏதாவது எங்களுடைய அனுபவம். நாங்கள் ஃபேமிலியாக போகும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும்போது ஸோ அவங்களுக்கு அந்த வாட்டர்ஸ்னால என்ன வந்த இஷ்யூஸ் வந்ததோ அதை நான் சொல்கிறேன். எனக்கு அங்கே சுத்தமாக முடியல. வரும்போது நான் டேப்லெட்டை போட்டுக்கிட்டேன், என்னால் முடியல அப்படின்றதுனால. ஏன்னா கொஞ்சம் சேஃப்டிக்கு நீங்கள் டேப்லெட்ஸும் எடுத்துக்கோங்க கையில். கொஞ்சம் வீக்கானவங்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா பேராசிட்டமல் மாத்திரை எடுத்துக்கோங்க, டோலோ மாத்திரை எடுத்துக்கோங்க. டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்க இந்த அலர்ஜி மாத்திரை எடுத்துக்கோங்க. இது 3மே இம்பார்ட்டண்ட் அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. வாட்டர் பாட்டில் 20 ரூபா ஒரு பாட்டில். ஸோ அந்த இடத்துல ஃபுட்டு நீங்கள் என்ன தான் சமைச்சு எடுத்துகிட்டு போனாலும் ஒன்ஸ் வெளில வந்துட்டால் அகெயின் உள்ளே போக முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க நாட் அலவுடு, நாங்கள் ஒரு தடவை தான் அலோட் பண்ணுவோம், மறாவது தடவைலாம் உள்ளே வர முடியாது, வெளில போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னா அதுதான் ஹைலைட்டு. இங்கே என்னன்னாக்கா நமக்கு வந்து ஒரு லாக்கர் கொடுத்துட்றாங்க, ஒரு லாக்கருக்கு 50 ரூபா. ஸோ அங்கே வந்து ஒரு சில குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஸோ கப்போர்டு மாதிரி இருக்குது, அதில் குட்டி குட்டி லாக்கர் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் ஒரு லாக்கருக்கு 50 ரூபான்னு பே பண்ணுறாங்க. அங்கே நிறைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் குளிக்கிறதுக்கு பாத்ரூமும் உள்ளே தனியாக வச்சுருக்காங்க. லேடிஸ்க்கு தனி, ஜென்ஸுக்கு தனின்னு வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே சேஃபாக இருக்குது. அதேமாரி நீ பார்த்துக்கலாம், லெட்டின் பாத்ரூம் எல்லாமே ஃப்ரீ தான் உள்ள. பட் சாப்பிட்றத மட்டும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து சாப்பாடு ஃபுட்டு அமௌண்ட்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஸோ தனியாக எடுத்துகிட்டு போயிட்டுலாம் சமைச்சி சாப்பிட முடியாது, அது மட்டும்தான் அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே தான்.
பேய் வீடெல்லாம் அரண்டுட்டோம். அது அந்த அளவுக்கு பயமா இருக்கு. செம்ம இருட்டா இருக்கு. எட்டு என்ன தெரியல. எப்போ என்ன முன்னாடி எழுதுறது. என் பொண்ணுலாம் பயங்கரமா கத்துனா. அம்மா பயமா இருக்கு அப்படின்னு நானே கத்திட்டேன். அந்த அளவுக்கு பயமா இருக்கு. ஒவ்வொன்றுமே வந்து பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கும். என் பையன் 4 தடவை உள்ள சுத்திருந்தாங்க. ஒவ்வொன்றுத்தையும் 4 தடவை 5 தடவை என் பையன்லாம் செம்மையா வைப் பண்ணாருங்க. இந்த இடத்துல உடைய உங்களுக்கு வாய்ஸ் இருந்தாங்கன்னா பார்த்து ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள். இடையில நிறைய வாய்ஸ் இந்த இடத்துல என்னன்னு செக் பண்ணுறேன். இது வந்தால் உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த இடத்துலலாம் செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. அவ்வளோ ட்ரெண்டிங்காக இருட்டாகவும் உள்ள க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டு உள்ளே போகும். எக்ஸிட் வழி காட்டுறது உள்ளே போயிட்டு வர வரைக்கும் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அந்த 3D எப்பவுமே ரொம்ப ரெகுலராக இருந்தது. ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுறது அப்படியே நம்ம நல்லா ட்ராவல் பண்ணுறது அதுதான் சொல்லுவாங்க. ஸ்பைடர்லாம் வந்து அப்படியே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி அது இன்னும் பயங்கரமாக தான் காட்டாங்க. உள்ளே நாங்கள் லாஸ்ட்டாக போனோம். 5 மணியோடு அதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால நாங்கள் லாஸ்ட்டு சீனுக்கு தான் போனோம். ஆனால் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் யாருமே அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியல அந்த இடத்துல. ஸோ ரொம்பவுமே தண்ணியிலே உட்காந்துட்டு மற்ற இதெல்லாம் மறந்துட்டோம் நாங்கள். ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே போக முடியல. பட் இந்த பேய் வீட்டில் தான் பசங்க சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது ஈஸி. அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஓடுது அந்த 3D மூவி. ட்ரெயினில் போகிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்ம என்ன டேரெக்டாகவே போய் பள்ளத்தில் விழுந்து சாகிற மாதிரி கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ சம்மர் டைமில் போயிட்டு இந்த மாதிரி தீம் பார்க்குக்கு ஒரு விசிட் போடுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.